தற்போதைய அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள நாஞ்சலூர் டாஸ்மாகை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் முழங்கால் அளவு தேங்கியுள்ள மழைநீரில் நடந்து சென்று மது பாட்டில்களை மது பிரியர்கள் வாங்கி செல்லும் காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள நாஞ்சலூர் டாஸ்மாகை மழைநீர் சூழ்ந்துள்ளது. முழங்கால் அளவு தேங்கியுள்ள மழைநீரையும் பொருட்படுத்தாமல் மது பிரியர்கள் மது பாட்டில்களை வாங்கி செல்லும் காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்த பழனிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்த பழனிவேல், கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல், அதனைத் தொடர்ந்து அடுத்து உருவான குறைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகம் முழுவதும் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மேல்மலை மாவட்டங்களான திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்கள் பெய்த கனமழை தற்சமயம் ஓய்ந்திருந்தாலும் அங்கு தேங்கியுள்ள நீரானது கொள்ளிடம் ஆற்றின் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. அவ்வாறு கல்லணை கொள்ளிடம் ஆற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட வெள்ள நீரானது வீராணம் ஏரிக்கு சுமார் 18,068 கனஅடி தண்ணீரானது வந்துள்ளது. இந்த தண்ணீரை அந்த வீராணம் ஏரியில் முழு கொள்ளளவு எட்டிய நிலையில் இந்த உபரி நீரை வெளியேற்றும் பணியாக நடைபெற்று வருகிறது. அதன்படி வெள்ளையங்கால் ஓடை வழியாக சுமார் 16,856 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெள்ளையங்கால் ஓடை கரையோர பகுதியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள நாஞ்சலூர் பகுதியில் அந்த வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள டாஸ்மாக் கடை தற்சமயம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. அங்கு மதுப்பிரியர்கள் முட்டிக்கால் அளவிற்கு தண்ணீரில் நடந்து சென்று மதுபானங்கள் வாங்கி வருகின்றனர். முதலை நடமாட்டம் அதிகம் உள்ள இந்த பகுதி என்பதனால் மிகுந்த அச்சத்துடனே அந்த மதுப்பிரியர்கள் மதுபானங்களை வாங்கி செல்கின்றனர். வினிதா, விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல். நாஞ்சூர்லேருந்து இங்கே 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்கா. இதில் பாரு எவ்வளோ தூரம், ஒரு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தண்ணியில் நடந்து வர வேண்டியிருக்கு. முதல்ல வேறு பயமாக இருக்குது. முதல்ல பட்டு கிடக்கு. அதனால் எங்களுக்கு ஏதாவது முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறது ஏற்பாடு பண்ணுங்க. பாருங்க, சரக்கு இங்கே வந்து வாங்கிட்டு போகிறோம் கடையில்.